கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மற்றும் ஒரு வேத பாட ஆராய்ச்சிக்கு, அதாவது எபேசு நிருபத்திலே 3வது வான அனுபவங்களை பெற்ற பவுலை போல நாமும் 3வது வான பரலோக அனுபவங்களை பூமியிலே பெற்று வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த வேத பாட ஆராய்ச்சியில் நாம் கலந்து அதில் நாம் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த 3-4 வாரங்களாக நாம் முன்னுரையிலே எபேசிய நிருபத்தின் முன்னுரை பற்றி பார்த்தோம். கடந்த வாரத்திலிருந்து 2 வாரமாக முதல் வசனத்திலே தேவனுடைய சித்தத்தினாலே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ற காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது தேவ சித்தத்தை வெளிப்படுத்த தேவ சித்தத்தினால் தெரிந்தெடுக்கப்பட்ட மனிதன். அப்போஸ்தலன் ஊழியன் என்று சொல்லும் பொழுது இது ஒரு மனிதனால் உண்டானதல்ல என்று கலாத்திய நிருபத்துல ரொம்ப தெளிவா ஆரம்பிக்கும் போதே அங்க சொல்றாரு. மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின பிதாவாலும் அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்ட பவுல் என்று ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார். நம்ம அநேக காரியங்களே இதை நம்ம கடந்த வாரங்களிலே நம்ம பார்த்தோம். ஆனா இந்த அப்போஸ்தலன் என்று அவர் அங்க சொல்லும் பொழுது தேவனால் அனுப்பப்பட்டவர், தேவனுடைய சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பெற்று உலகத்தில் தேவன் இருந்தால் என்ன சொல்லுவாரோ அவைகளை சொல்லுகிற அதிகாரம் பெற்றவனாக அங்கு நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் அவர் ஆரம்பிக்கும் பொழுதே இந்த நிருபத்தில் நான் சொல்லப்பட்ட காரியங்களை நீங்கள் ஒருவரும் சாதாரணமாய் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நான் இயேசு பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தினாலே அப்போஸ்தலன் என்று சொல்லப்பட்ட போது அவரால் அனுப்பப்பட்டவன். அவர் அனுப்பப்பட்ட நோக்கம் மறைந்திருந்த ரகசியங்களை என் மூலமாக உங்களுக்கு கொடுப்பதற்கு. இந்த எபேசு நிருபத்தை பார்த்தீங்கன்னா மாபெரும் பொக்கிஷங்கள் அடங்கிய நிருபம் என்று சொல்லலாம். அதுதான் ஐஸ்வர்யம் என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த நிருபத்திற்கு ஒரே வார்த்தை கொடுக்க வேண்டுமானால் ஐஸ்வர்யம் என்று சொல்லலாம். அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட ஐஸ்வர்யம் என்னது? அததான் அநேக வேத பண்டிதர்கள் சொல்லுவது எபேசு நிருபத்தை குறித்து, உங்க ஹெவன்ஸ் பேங்க் அக்கவுண்ட் பரலோக வங்கியிலே உங்களுக்கு என்னவெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அப்போ நீங்க எவ்வாறு அந்த ஐஸ்வர்யத்தில் வாழ முடியும் என்பதை காண்பிக்கிற புத்தகமாக எபேசு புத்தகம் இருக்கிறது. ஆகவேதான் பவுல் அடிகளார் இங்கு ரொம்ப தெளிவாய் சொல்வதை பார்க்கிறோம். நான் அப்போஸ்தலன், இந்த காரியங்களை நற்செய்திகளை உங்களுக்கு அறிவிக்கும்படி அனுப்பப்பட்டவன். அதாவது வெறுமையாக அனுப்பப்படவில்லை, ஒரு நற்செய்தியை கொடுத்து தேவன் என்னை அனுப்பி இருக்கிறார். இந்த நற்செய்தியை நீங்கள் வெளிப்பாடாக அறிந்து கொண்டீர்களானால் நீங்கள் சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டீர்கள், நீங்கள் அசாதாரணமானவர்களாக தான் வாழ்வீர்கள் என்ற ஒரு உறுதியோடு அவர் எழுதுவதை பார்க்கிறோம். இன்னைக்கு சபைக்கு தேவையான புத்தகம் என்றால் எபேசியர் புத்தகம் தான். ஏன்? இதை தெரிந்து கொண்டால்தான் முழு வேதாகமத்தையும் நாம் ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியும். அதாவது பழைய ஏற்பாடை நம்ம படிக்கும் பொழுது இந்த எபேசு நிருபத்தின் விளக்கத்தை அறியாமல் படித்தோமானால் குழம்பி போவோம். அதேதான் நான் ரோமன் நிருபத்திற்கும் சொன்னேன். இந்த 2 நிருபங்கள், the magna carta of epistles is Romans, அப்படிதானே? இத எபிசியன்ஸ் சொல்லும்போது என்ன சொல்றாங்க? the queen of the epistle என்று சொல்லுகிறார்கள், அல்லது the third of an experience என்று சொல்லுகிறார்கள். அப்போ பாருங்க எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த முக்கியத்துவத்தை குறித்து தான் இது ஒரு சாதாரண மனிதனால் எழுதப்பட்டதல்ல. வேத எழுத்துக்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு பரிசுத்த மனிதர்கள் எழுதினது என்று பேதுரு அங்கு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் அவர் நிருபத்திலே. ஆனா இங்க பவுல் ஒவ்வொரு நிருபத்தை ஆரம்பிக்கும் பொழுதும் தன்னுடைய அப்போஸ்தல அதிகாரத்தை தெளிவுபடுத்தி சொல்லுகிறபடினாலே இதை சாதாரணமாய் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. நாம் கடந்த வாரங்களில் நாம் பார்த்தது அவருடைய பின்னணியை பார்த்தோம். அப்போஸ்தலனுடைய பின்னணியை பார்க்கும் பொழுது
கிறிஸ்துவின் அளவற்ற கிருபையின் ஐஸ்வர்யத்தை தேவன் நம் கண்களுக்கு திறந்தார். எவ்வளவு மோசமான சபையை அழிப்பவன் அப்படிதானே, அல்லது அவர்களை துன்புறுத்துபவன், சபையை முற்றிலுமாக நாசமாக்குகிறவன். நான் போன வாரத்தை முந்தின வாரத்தை எடுக்கும் பொழுது ஒவ்வொன்றையும் எடுத்து நாம் படித்தோம். காரணம் என்ன? எப்பேற்பட்டவனாக இருந்தான். ஆனா வேதவசனம் என்ன சொல்லுகிறது? தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே, கிருபையை பாருங்க, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே அவன் நன்மை தீமை ஏதாவது ஒன்று செய்வதற்கு முன்பாக, அவங்க பேரண்ட்ஸ் அவனை உருவாகுவான் என்று நினைப்பதற்கு முன்பாக தேவன் அவனை தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறார். கிருபையின் மகத்துவத்தை பாருங்க. அந்த எக்ஸ்ட்ரீம், நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் 2 வாரத்துக்கு முன்பாக உங்களுக்கு சொல்லும் பொழுது சொன்ன, அவனுடைய பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் எடுத்து தனியா எடுத்து பாத்தீங்கன்னா பிசாசின் மொத்த உருவமே இருந்தது. ஆனா அவனுடைய நினைவு சிந்தனை எல்லாம் தேவனுக்கு பக்தி வைராக்கியம் உள்ளவன். நான் தேவனுக்கு பக்தி அது மதவாத ஆவி, ரிலீஜியஸ் ஸ்பிரிட். தேவனுக்கு பக்தி வைராக்கியம் உள்ளவன். என் வயதில் உள்ள எல்லாரை விட நியாயப்பிரமாணத்தின் அப்படின்னா வேதத்தின் மேலும் தேவன் மேலும் ஒரு வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன் என்று சொல்லுகிறான். அந்த வைராக்கியம் என்ன பண்ணினது? அவனுடைய கண்களை மூடினது. தேவனை தனிப்பட்ட விதத்தில் அவன் அறியவில்லை. ஒரு வைராக்கியம், பக்தி வைராக்கியம். இன்றும் அநேகர் கிறிஸ்தவர்களும் அப்படிதான், உலக மக்களை விடுங்க, கிறிஸ்தவர்களும் அப்படிதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். தேவனோடு ஒரு தனிப்பட்ட உறவு இல்லாதவர்களாக. ஆகவே வேதம் அவனை சித்தரிக்கும் பொழுது, அவனுடைய பழைய வாழ்க்கையை சொல்லும் பொழுது என்னவெல்லாம் சொல்லுகிறது என்று பார்த்தோம். என்ன சொல்லுகிறது? அவனை ஒரே நட்சல்ல சொல்லுமா, அழிக்க வந்தவன், கொல்ல வந்தவன், திருட வந்தவன். யார் அவன்? பிசாசு. பிசாசு அவன் மூலமாக, மதவாத ஆவி உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா, ஒரு ரிலீஜியஸ் ஜீல், பிசாசு முழுவதுமாய் இவனை ஆட்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். யார? தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டவனை, தேவ திட்டத்தை அழிப்பதற்காக உபயோகப்படுத்தி கொண்டிருந்தான். ஆனா தேவன் அவனை தரிசித்து, தேவன் அவனை தமஸ்கு வீதியிலே கண்டுபிடித்து, அவன் தேவனை தரிசிக்கும் போது என்ன ஆனது? தலைகீழாக எல்லாம் மாறினது. ஒரு நிமிடத்திலே எல்லாம் மாறினது. தேவ கிருபையை பாருங்க. கொலைக்கார பாவி அவனை அந்த எக்ஸ்ட்ரீம்ல இருந்து இந்த எக்ஸ்ட்ரீம் கொண்டு வந்தார். எப்படிங்க? அதுதாங்க கிருபை, கிருபையின் ஐஸ்வர்யம் என்று சொல்லலாம். தேவனுடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே என்று பவுல் சொல்லுகிறார். ஏன்னா அவன் அந்த கிருபையை நன்று அறிந்தான். எவ்வளவு வேணும் தகுதியே இல்லாதவன் இவ்வளவு பெரிய வெளிப்பாடுகளை பெற்று நிருபங்களில் மேஜர் போர்ஷன், புதிய ஏற்பாடுல மேஜர் போர்ஷன் எழுதினவன். காரணம் என்னங்க? கிருபை. நாம் கிருபையை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை சாராம்சமே கிருபை, கிருபை, கிருபைதான். இந்த கிருபையை நாம் புரிந்து கொள்ளாவிட்டால் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவே முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கை கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ஆரம்பம் முதல் முடிவு வரை வாழ்கிற வாழ்க்கை. வேற எதுவுமே அங்கு இடமே இல்லை. ஆகவேதான் பரிசுத்த பவுல் அவருடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம். அநேக காரியங்கள் உங்களுக்கு காண்பித்தேன். அவனுக்கு அழைப்பு வந்தபோது கூட தேவன் உடனடியாக அவனை அப்போஸ்தலன் அடுத்த நாள்ல இருந்து உபயோகப்படுத்தவில்லை. அவன் உருவாகுவதற்கு நேரம் எடுத்துக்கொண்டது. இன்னைக்கு அநேக உடனே ஜம்ப் பண்ணிடுறாங்க, அப்படிதானே? மை காலிங். ஆனா தமஸ்கு வீதியிலே அவனுக்கு அழைப்பு வந்து எத்தனையோ ஆண்டுகள் கழித்து அந்தியோகியா சபையிலே
10 வருடம் ஊழியம் செய்கிறான். அப்ப பாருங்க, இன்பிட்வீன் அதுக்கு முன்னாடி ஒரு 7-8 வருஷம் நடக்குது. அதுக்கப்புறம் 10 வருஷம் அந்தியோகிய சபையில அவன் போதகனாகவும் தீர்க்கதரிசியாகவும் செயல்படுகிறான். அப்போ தர்மப்பண ஊழியத்தை செய்கிறான். பாருங்க, அதெல்லாம் மூலமாக தேவன் அவனை உருவாக்கி கொண்டு வந்த பிறகுதான் அப்போஸ்தலர் 13ல ஆண்டவர், நான் அழைத்த ஊழியத்துக்கு அவனை பிரித்து விடுங்கள் என்று சொன்னார். He was not jumped immediately. ஆனா அவனை சந்தித்த நாளிலே ஆண்டவர் அவனுக்கு சொன்னதை அவன் தெளிவாக சொல்லுகிறான். எதற்கு சந்தித்தேன் என்று சொல்லுகிறாரா? அங்க அனனியா என்ற ஒரு சீஷன் வந்து அவன் என்ன பண்ணனா, அவன் மேல் கைகளை வைக்கும் பொழுது அவன் கண் திறக்கப்பட்டது. அவன் அபிஷேகம் பெற்று ஞானஸ்நானம் பெற்றான். அப்பொழுது அவன் மேல் அவன் தீர்க்க தரிசனம் சொல்கிறான். என்ன? தேவன் உன்னை தெரிந்து கொண்டது, ஒரு அப்போஸ்தலனாக தெரிந்து கொண்டதை அங்கு சொல்வதை பார்க்கிறோம். என்ன? எதற்காக? நீ நீதிபரரை தரிசிக்கவும், அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும், அவருடைய திரு உள்ளத்தை அறியவும் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். அது அப்போஸ்தலர் 9ல சொல்லப்படல. பின்னால 21, 22 அதிகாரங்களிலே சொல்லும் பொழுது பவுலே அதை சொல்லுவதை பார்க்கிறோம். பவுல் அதை ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? நீ நீதிபரரை தரிசிக்க வேண்டும், அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், அவருடைய இருதய துடிப்பை நீ அறிய வேண்டும். அதன் மூலமாக தான் நீ அப்போஸ்தலனாக செயல்பட முடியும். இது ஒரு விதத்தில் சொல்ல போனால் நம் ஒவ்வொருவரை பற்றியும் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. சவுல் அவன் துன்பப்படுத்தி கொண்டு இந்த காலத்திலே போகும் பொழுது தேவன் சந்தித்த பொழுது அவன் என்ன சொன்னான்? நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் ஆண்டவரே என்று கேட்டான். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ ஊருக்குள்ள போ, அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று சொன்னார். அங்க அனனியா என்னும் ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு ஆண்டவர் சொன்னது, இப்பொழுது சவுல் என்பவன் ஜெபித்து கொண்டிருக்கிறான், அவன் நீ வந்து அவன் மேல் கைகளை வைக்க ஜெபிப்பதை தரிசனம் கண்டான் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, உடனே அவன் முதலாவதாக தரிசனம் காண்கிற அந்த ஒளியை மாத்திரமல்ல, ஜெபிக்கும் பொழுது தரிசனம் பெற ஆரம்பித்தான். இந்த தரிசனம் என்பது சர்வ சாதாரணமாக அந்த சபையிலே இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. ஒன்லி செலக்டட் ஃபியூ என்று நினைக்கிறேன். இல்ல, எல்லாருக்கும் உரிந்தது. ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது தரிசனம் காண்பது சர்வ சாதாரணமானது. நாம் ஒவ்வொருவரும் அதை வாஞ்சிக்க வேண்டும். அப்பதான் அனனியா வந்து அங்க சொல்லுவதை பார்க்கிறோம். ஆனா அந்த 9ஆம் அதிகாரத்தில் அதை சொல்லல. அந்த 9ஆம் அதிகாரத்துல நடந்த இன்சிடென்ட்டை அங்க பின்னாடி அவர் சொல்லும் பொழுது அதை நாம் பார்க்கிறோம். 22ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 14ஆம் வசனத்துல சொல்றாங்க. 13 வாசிக்க. அனனியா என்னிடத்தில் வந்து, சகோதரனாகிய சவுலே, பார்வை அடையவாயாக என்றான். அந்நேரமே நான் பார்வை அடைந்து அவனை ஏறிட்டு பார்த்தேன். அப்பொழுது அவன் நம்முடைய முன்னோர்களுடைய தேவனுடைய திரு உள்ளத்தை அறியவும், நீதிபரரை தரிசிக்கவும், அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார் என்று சொன்னார். அதை சொல்லிட்டு தான், இவ்வாறு இந்த அனுபவத்துக்கு ஊராய் நீ கடந்து சென்றது எதற்கு என்றால், உன்னுடைய பக்தி விருத்திக்கு அல்ல. எதற்கா? நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கும் ஜாதிகளுக்கும் முன்பாக சாட்சியாக இருப்பாய் என்று சொல்லுகிறார். சாட்சி சொல்லுவது மாத்திரம் அல்ல, சாட்சியாக இருப்பாய். என்ன? நீ தேவனை தரிசித்ததை, அவருடைய திருவாய் மொழியை கேட்டதை, அவருடைய உள்ளத்தை அறிந்தது. அப்போ இந்த எபேசு நிருபம் எதை காண்பிக்கிறது? அவன் தேவனை தரிசித்தது, தேவனுடைய வாயிலிருந்து நேரடியாக கேட்டது, தேவனுடைய இருதயம். இன்னொரு விதத்துல சொன்ன என்ன சொல்லலாம்? தேவன்
அவளுடைய பிள்ளைகளை குறித்து வைத்திருக்கிற இருதயத்தின் படம். நம்ம எந்த ஒரு காரியத்தை நினைத்தாலும் எதான் வச்சிருக்கோம்? இருதயத்துல படமாய் இருந்ததுதான் அது நினைவு வாயின் வழியாக வருகிறது. அப்போ உங்களையும் என்னையும் குறித்து தேவன் வைத்திருக்கிற படம் என்ன என்பதை இந்த எபேசு நிருபம் காண்பிக்கிறது. அதை காண்பிப்பதற்கு தான், அதாவது தேவனுடைய சித்தம் இது, இது தேவனுடைய தீர்மானம். அதற்காக திட்டத்திலே பவுலை தெரிந்தெடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த நிருபத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு அவருடைய இருதயத்தை நமக்கு படமாக காண்பிக்கிறது. ஆகவே இதை சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. புது சிருஷ்டி எப்படி ஆதாமை சிருஷ்டித்தாரோ அதே மாதிரி மறுபடியும் நம்மை புது சிருஷ்டியாக சிருஷ்டித்தார். அந்த சிருஷ்டிப்பிலே நாம் பார்க்கும் பொழுது இது நமக்கு ஒரு மாபெரும் கண்களை திறக்கும் காரியமாக இருக்கிறது. கண்களை திறக்கும் என்று சொல்லும் பொழுது ஒரு தாகத்தோடு, ஒரு பசியோடு இந்த எபேசு நிருபத்தை நாம் கருத்தாய் ஆராய்ச்சி செய்து படித்தோமானால், நேருக்கு நேராக தேவனுக்கு முன்பாக நின்று, அவர் என் மகனே நீ எப்படி இருக்கிறாய் என்று பார் என்று மூன்றாம் வானத்துக்கே நம்மை கொண்டு சென்று காண்பிக்கிற காட்சியாக இருக்கிறது. இந்த காட்சியை கண்ட பின்பு ஒரு சாதாரண வாழ்க்கை அவன் வாழவே முடியாது. அவன் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருப்பான் என்றுதான் சொல்லப்படுகிறது. ஆகவேதான் இந்த நிருபத்திற்கு பெயர் என்ன சொல்ற, நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இரு என்று சொல்லுகிற நிருபம். தேவன் நம்மில் எதிர்பார்ப்பதெல்லாம் நாம் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் எல்லா பகுதியிலும் காணப்பட வேண்டும் என்பதுதான். அதை தான் இந்த நிருபம் படம் பிடித்து காண்பிக்கிறது. அப்ப பாருங்க, இந்த பவுலுடைய அப்போஸ்தலர் அழைப்பை பற்றி தான் அநேகர் அதை அன்று ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா அதனாலதான் அவன் திரும்ப திரும்ப சொல்றான், முகமுகமாய் தரிசித்தவன். அப்படிதானே? அந்த அழைப்பின் முதல் காரியமே தரிசித்தவன். அவன் பாருங்க, தமஸ்கு வீதியிலே ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அவன் இப்பொழுது தரிசனம் பெற்றான் என்று அனனியாவுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்புறம் அவன் எருசலேமுக்கு சென்று ஆலயத்திலே ஜெபம் பண்ணும் பொழுது நான் தரிசனம் பெற்றவரை நான் கண்டேன் என்று பின்னால் அவன் சொல்லுவதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 20 நினைக்கிறேன். அப்புறம் திரும்பவும் அவருடைய கொரிந்து பட்டணத்துல ஆண்டவர் அவனுக்கு உபத்திரம் வந்தாலும் அநேக ஆத்துமாக்கள் உண்டு என்று அவனுக்கு தரிசனமாகி சொல்வதை பார்க்கிறோம். அதே இது நம்ம 16ஆம் அதிகாரத்துல, இது 18ல பார்க்கிறோம் கொரிந்து பட்டணத்தை. 16ஆம் அதிகாரத்துல மக்கெதோனியாவுக்கு ஆண்டவர் அவனை லீட் பண்ண, அவன் ஆசியாவுக்கு போகணும்னு நினைக்கிறான் 16:9. ஆனா அங்க என்ன சொல்றாரு, ஆண்டவர் அவனை தடை பண்ணுகிறத பாக்குறோம். அப்போ அவன் எபேசுக்கு போல, மாசிடோனியாவுக்கு, ஈரோப்புக்கு ஆண்டவர் அங்க டோர்ஸ் ஓபன் பண்ண. அப்போ ஒரு தரிசனத்துல பாக்குறான். தொடர்ந்து பாருங்க அவன் வாழ்க்கையில. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ எருசலேமில எல்லாருக்கும் முன்பாக என்னை குறித்து சாட்சி கொடுத்தாய். 21ஆம் அதிகாரம் வரும்போது, இப்போ ரோமபுரியிலும் நீ அதிகாரிகள் ராஜாக்களுக்கு முன்பாக எனக்கு சாட்சி கொடுக்க போறேன்றார். ரொம்ப தெளிவாய் அடிக்கடி அவனுடைய வாழ்க்கையில இந்த தரிசனத்தை பெற்றவன். அதுக்கு கப்பர் சேதத்துல என்ன சொல்றான் பாருங்க, 27ஆம் அதிகாரத்துல, ராத்திரியில வந்தாரு தேவதூதன் எனக்கு சொன்னாரு அப்படின்னு ரொம்ப தெளிவாய் சொல்வதை பார்க்கிறோம். ஆகவே தரிசனம், தேவ தரிசனம், தேவதூதன் தரிசனம் சர்வ சாதாரணமாக காணப்பட வேண்டும். இவைகள் ரெக்கார்டட் இன்சிடென்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். இது தவிர்த்து ஏன்னா அவன் சொல்றான், அவைகளை சொல்ல அவன் இஷ்டப்படலேன்னு சொல்றான். 12ஆம் அதிகாரத்துல சொல்லும் பொழுது,
மூன்றாம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்படித்தானே சொல்றாரு. ஆனா அந்த அனுபவங்களை பெற்றவன் ஒரு அப்போஸ்தலன் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த மூன்றாம் வானம் வரைக்கும் நான் அந்த 12ஆம் அதிகாரத்தை அதை மட்டும் எடுத்து வாசிக்கிறேன். ஏன்னா அதுல ரொம்ப கிளீனா அவர் சொல்வதை பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்திற்கு முன்றே மூன்றாம் வானம் வரை எடுத்துக் கொள்ளப்பட்டான். எப்பங்க? 14 வருஷத்துக்கு முன்பாக மூன்றாம் வானம் எடுக்கப்பட்டான். அது பாருங்க, அங்க கூட தன்னுடைய பெயரை சொல்லப்பட அவர் இஷ்டப்படவன். அப்போ அநேக அனுபவங்களை பெற்றவன். இவ்வாறு சர்வ சாதாரணமாக பரலோக அனுபவங்களை பெற்றவனாக இருந்தான். அவன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனிதர் பேசப்படாத வாக்கு கட்டாதமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பாய் இருந்தானோ அதை அறியேன். ஓப்பன் விஷனோ இல்ல க்ளோஸ் விஷனோ அதை நான் அறியேன் என்று சொல்லுகிறான். அப்போ அந்த ஆளை கொடுத்து தான் தன்னையே சொல்லல. அவர் எவ்வளவு கிளியரா சொல்லுகிறார். இவ்வளவு சொல்லிட்டு தான் 12 வரும்பொழுது என்ன சொல்றாரு, நான் 11 வசிக்கிறேன், மகா பிரதான அப்போஸ்தலருக்கும் எவ்வளவும் குறைவில்லாதவனாய் இராதபடினால் மெச்சிக்கொள்ளப்பட வேண்டியதா இருக்கிறது. அப்போஸ்தலருக்குடைய அடையாளங்கள், அதுதான் ஒண்ணு தரிசிப்பது. இரண்டாவது இங்க என்ன சொல்றாரு, அற்புத அடையாளங்கள், அப்படிதானே? எல்லா அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டது. எபேசுக்குள்ள அவர் ஊழியம் செய்யும் அந்த 19 நம்ம வாசிக்கும் பொழுது 6-7 வசனங்கள் இல்ல, unusual miracle were performed by Paul அங்க சொல்லப்பட்டுள்ளது. எபேசு பட்டணம் முழுவதும் சுற்றி வட்டாரம் ஆசியாவில் இருந்த அனைவரும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அங்க ஒரு பெரிய எழுப்புதல். அதனாலதான் 3 வருஷம் அங்க ஊழியம் செய்தான் என்று சொல்லப்பட்டுள்ளது. இது அப்போஸ்தலனுடைய அழைப்பை உறுதிப்படுத்துகிறது. அப்போ மெயின் தரிசிப்பது. அடுத்தது என்ன சொல்றான், நான் அப்போஸ்தலன் என்பதற்கு நீங்க அத்தாட்சி தேடுறீங்களா? கொரிந்தியருக்கு சொல்லும் பொழுது சொல்றான், நீங்க தானா எனக்கு அத்தாட்சி, நீங்க தான் என் கனி, நீங்க தான் என் அத்தாட்சி அப்படின்னு 1 கொரிந்தியர்ல சொல்லுவதை பார்க்கிறோம். திரும்ப 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 9 சொல்றாரு, 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே எவ்வளவு சந்தேகமும் இல்லாத அளவுக்கு தான் ஒரு அப்போஸ்தலன் என்று அவர்களுக்கும் காண்பித்து அவனும் அந்த மன உறுதியோடு இதை எழுதுவதை நாம் பார்க்கிறோம். இப்போ அந்த எபேசு நிருபத்தின் 1ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோமானால் அங்க அவர் ஆரம்பிக்கும் பொழுதே எப்படிதான் ஆரம்பிக்கிறாரு, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள். ஒவ்வொரு வார்த்தையிலும் தேவன் அநேக காரியங்களை நம்மோடு பேச விரும்புகிறார். எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள், கிறிஸ்து இயேசுவுக்குள் 2 இடத்துல அவங்க இருக்காங்கன்றது அங்கேயே சொல்லிடுறாரு. ஒண்ணு சரீர பிரகாரமாக அவங்க எபேசுல தான் இருந்தாங்க, ஆனா ஆவிக்குரிய ரீதியில அவங்க எபேசுவில இல்ல. அவங்க எங்க இருக்காங்க? உன்னதங்களிலே பிதாவின் வலது பார்சத்திலே கிறிஸ்துவோடு வீற்றிருக்கிறார்கள். they are already in heaven. அப்படிதானே? ஏற்கனவே உன்னதங்களிலே பரலோகத்திலே தேவனோடு கூட வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார்கள். அதனாலதான் அவர் ஆரம்பிக்கும் பொழுதே அதை சொல்லிடுறார், your outlook should be changed. நீங்க எபேசுவில் இருப்பவர்களாக உங்களை பார்க்க கூடாது. your perception, your mindset should not be that you are in Ephesus. நீங்க எங்க இருக்கீங்க? கிறிஸ்துவுக்குள் என்றால்
உங்கள் ஆவி, உண்மையான மனிதன், உள்ளான மனிதன் ஏற்கனவே பரலோகத்தில் வீற்றிருக்கிறார் சிங்காசனத்தில், சகலமும் உங்கள் பாதங்களுக்கு. இந்த மைண்ட் செட் பர்செப்ஷனோடு உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டும். இந்த ஐஸ்வர்யத்தில் வாழ்வதற்கு முதல் காரியமே இதுதான் என்று அதை தான் இங்க ஆரம்பிக்கிறார். எபேசுவில், கிறிஸ்து இயேசுவுக்குள். அப்ப 2 இடத்துல இருக்காங்க. எபேசுவில், பரலோகத்தில். அப்படிதானே? ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு யோவான் 3ல. வானத்தில் இருக்கிறவரும் வானத்தில் இருந்து இறங்கினவர் யோவான் 3ல சொல்றாரு. He was in 2 places. அதேதான் இப்பொழுது நாம் இருக்கிற அனுபவம். We were in 2 places. We are heaven citizens as well as Indian citizens. அப்படிதானே? இங்க சென்னை மோப்பேல்ல நான் இருக்கேன், பரலோகத்தில் இருக்கேன். ஏன்? சரீர பிரகாரமாக நான் இங்கு இருக்கிறேன். ஆனா என் ஆவி ஏற்கனவே அவரோடு கூட வீற்றிருக்கிறது. இந்த மைண்ட் செட்டோட அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே சகலவற்றையும் ஜெயித்து என் காலின் கீழே வைத்திருக்கிறவன். இனி போய் நான் ஜெபிப்பதில்லை. ஜெயிப்பதெல்லாம் ஏற்கனவே முடிந்த காரியம். நான் அங்க இருந்து இந்த உலகத்தில் வருகிற ஒவ்வொரு சவால்களையும், எனக்கு எதிராக வருகிற ஒவ்வொரு காரியங்களையும் நான் இங்க இருந்துட்டு நேருக்கு நேரம் அவனை எதுக்கல. ஏற்கனவே அவனை ஜெயித்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறேனே, அந்த இடத்தில் இருந்து அவனை நான் எதிர்க்கிறேன். அப்போ அதுக்குதான் இந்த முதல்ல சொல்றாரு, we are in 2 places at the very same time. அப்போ நம்முடைய எண்ணம் எல்லாம், நம்முடைய நினைவு எல்லாம், ஏன்னா வேதவசனம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்தவ வெற்றி வாழ்க்கையின் ரகசியமே ஒரு மனிதன் எப்படி சிந்திக்கிறானோ அப்படிதான் இருக்கிறான். நீதிமொழிகள் 23:7. அதனாலதான் ரோமர்லயே அவர் என்ன சொல்றாரு? 8:6 8 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆவியின் சிந்தை ஜீவனம் சமாதானம் என்று சொல்லுகிறார். மாம்ச சிந்தை மரணம் என்று சொல்லுகிறார். திரும்பவும் சொல்லுகிற இந்த சிந்தையிலே இந்த எண்ணம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக தான் முதலாவதாக அவர் சொல்லுகிறார், எபேசுவில் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருப்பவர்கள் என்று. நான் எபேசுவில் இருந்தாலும் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருப்பவன். நான் சென்னை இந்தியாவில் இருந்தாலும் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருப்பவன். இந்த சிந்தை தான் காணப்பட வேண்டும். இந்த சிந்தையின்படி என் எண்ணங்கள் எல்லாம், நினைவுகள் எல்லாம், சிந்தனை எல்லாம் இருந்தால் என் வாழ்க்கையும் பரலோகத்தை பூமியில் வாழ்பவனாக இருப்பேன். இந்த 3ஆம் வானம் அனுபவம் என்பதற்கு முதல்லே அஸ்திபாரம் இடுகிறார். என்ன அஸ்திபாரம்? ஒவ்வொரு மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவனும். அப்படித்தானே? இங்க எபேசு சபையில் உள்ள விசுவாசிகள் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்கள். மகா உன்னதமான சத்தியம். கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியினால் நீங்க எங்க இருக்கீங்க? where you are seated, where you are actually in the spiritual realm. அததான் இங்க காண்பிக்கிறார். இந்த படம் இருதய படம், இருதயத்தின் நினைவின் படமாய் இருந்தால் அந்தபடிதான் நாம் வாழும். அததான் சொல்றாரு, ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமாம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அநேகர் வெவ்வேறு விதமாக காரியங்களை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் பிரதர், ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். we are binding and losing. ஒரு இடத்துல போய் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். வார்ஃபேர். ஏன்? அவன் ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டவன்.
ஏற்கனவே நீங்கள் ஜெயித்தவர்கள். அவனை போய் நீங்க ஜெயிக்க தேவையில்லை. அவனை ஒரு பொருட்டா நினைக்கவும் தேவையே. ஆல்ரெடி இஸ் a defeated foe. அவனுக்கு இப்ப இருப்பதெல்லாம் ஒரு வல்லமை, ஒரு அதிகாரம் கிடையாது. நாம அவனுடைய பொய்யை நம்பி ஏற்றுக்கொண்டமானால் நம்முடைய அதிகாரத்தை எடுத்து நம்ம மேல ஆளுகை செய்வான். அவ்வளவு பெரிய பொய்யன், அப்படிதானே, நயவஞ்சகன், டிசீவர். அவனுடைய பேரே அதுதான். அவனுக்குன்னு ஒண்ணுமே கிடையாது. எல்லாவற்றையும் உருந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கினார். இப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம் மனதை சத்தியத்தால் மறுரூபமாக்க வேண்டும். நம்முடைய நினைவுகள் தேவனுடைய நினைவாக வேண்டும். தேவன் என்னை கிறிஸ்துவுக்குள் இருப்பவன், நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பவன், நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பவன். இது 137 தடவை வருது. கிரைஸ்ட் இன் கிரைஸ்ட் இன் கிரைஸ்ட். அப்ப பாருங்க, கிறிஸ்துவுக்குள் இருப்பவன். என் மனம் அந்த நிலையிலே உறுதியாய் இருக்க வேண்டும். பிசாசு ரொம்ப விஷயம் தெரிஞ்சவன். நான் அவனை ஒன்னும் சத்தியம் தெரியாதவன் சொல்ல. விசுவாசிகளாகிய நமக்குத்தான் சத்தியம் ஒன்னும் புலப்படல. அவன் எல்லாமே தெரிஞ்சு சத்தியத்தை வைத்துதான் உங்களை அட்டாக் பண்ண பார்க்கலாம். அவனுக்கு நல்லாவே தெரியும் ஒரு மனிதன் எப்படி நினைக்கிறானோ அப்படிதான் அவன் வாழ முடியும்னு. அதனாலதான் சூழ்நிலைகள் மூலமாக சத்தியத்துக்கு விரோதமான காரியங்களை கொண்டு வந்து உங்களை அவன் தன் பொய்யினாலே இழுக்க பார்க்கிறான். எங்க? உங்க மனதில. இந்த யுத்தம் எல்லாம் உங்களுடைய மனதிலே நடக்கிற யுத்தம் தான். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க? விசுவாசிங்க சபையில இப்போ ஒரு எல்லாரும் போய் நீ பைண்ட் பண்ணு, லூஸ் பண்ணு, வார் பண்ணு, யூ ஹேவ் a spiritual warfare, come on warfare, tongues பேசு, அப்படி இப்படின்னு எதோ சொல்றாங்க. ஆனா அட்டென்ஷனை டைவர்ட் பண்றான்னு தான் நான் நினைக்கிறேன். யுத்தம் எல்லாம் மனதிலே நடக்கிற யுத்தம் தான், வேற எங்கேயும் நடக்கிற யுத்தம் அல்ல. அப்போ நம்முடைய கவனம் எல்லாம் எங்க தான் இருக்கணும்? மனதுல தான் இருக்கணும். ஆனா இப்ப கவனத்தை டைவர்ட் பண்ணியாச்சு. அவன் கரெக்டா போக்கஸ்டா இருக்கான். பிசாசுக்கு தெரியுது அவன் மனதின் எண்ணங்களை பிடித்து விட்டால் அப்படிதான் வாழ்வான். அவனை ரட்சித்துட்டாரு, அவனை பரலோகத்துல உட்கார வச்சுட்டாரு, எல்லா அதிகாரமும் அவனுக்கு கொடுத்துட்டாரு. ஆனா எனக்கு ஒரு ட்ரிக் தெரியும். என்ன ட்ரிக்? அவன் மனதை பிடிக்கணும். அவன் மனதின் எண்ணங்களை நான் பிடிக்கணும். என் எண்ணங்களை அவனை நினைக்க வைக்கணும். அது இருந்தா போதும். இந்த உலகத்துல அவன் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் அவனை ஆளுகை செய்வேன்னு சொல்லி அவன் மனதையே போக்கஸ் பண்ணுகிறான். இரவும் பகலும் எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி கொண்டு திரிகிறான். எதற்கு? தவறான எண்ணங்களை விதைத்து உங்கள் மனதை பிடிக்க வேண்டும். ஏன்? அவனுக்கு தெரியும் மனதின் சிந்தையின்படிதான் நீங்க வாழுவீங்க. அதற்கு மிஞ்சியோ அது குறைந்தோ வாழ முடியாது. அதுதான் ஆண்டவரே என்ன சொன்னாரு? உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவது. உன் இருதயத்தின் நினைவல் எப்படியோ அப்படியே அந்த மனிதன் இருக்கிறான். நீதிமொழிகள் 23:7 தான் இங்க மத்தேயு 9:22, 9:29 அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அதனாலதான் அவன் என்ன சொல்றான்? நீ எங்கேயா போய் பைண்ட் பண்ணிக்க, லூஸ் பண்றேன்னு சொல்லிக்க, வார்ஃபேர் பண்ணிக்க, நம் பண்ணிக்க. நாங்க வார்ஃபேர் பிரேயர் பண்றோம்னு சொல்லி சுத்தி வாங்க. என்னுடைய போக்கஸ் எல்லாம் எதை பிடிச்சா உன்னை ஆளுகை செய்ய முடியும்னு எனக்கு தெரியும். உன் மனசை பிடிச்சிட்டனா போதும். நீ பைண்ட் பண்ணு, லூஸ் பண்ணு, எனக்கு கவலையே இல்லை. நல்லா சொல்லுகிறார், தெளிவாக சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள், அப்படித்தானே? ஆரம்பிக்கும் பொழுதே அதுதான் ஆரம்பிக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள், கிறிஸ்து இயேசுவுக்குள். நீங்க எபேசுல தான் இருக்கீங்க. சரீர பிரகாரமாக இயற்கை மண்டலத்துல, ஆவி மண்டலத்திலே உங்கள் ஆவி மனிதன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான்.
இந்த மனநிலை வர வேண்டும். இந்த மனநிலை உங்களுக்கு வரக்கூடாது என்பதற்காக தான் நாள் முழுவதும் உங்கள் எண்ணமெல்லாம், நினைவு எல்லாம் ஐம்புலன் உணர்வுகளால் நீங்கள் எதை காண்கிறீர்களோ அதுதான் உண்மை என்று உங்களை நினைக்க வைக்கிறான். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், ஒருவனையும் நான் வெளி தோற்றத்தின்படி அறியேன், ஐம்புலன் உணர்வுகள் நான் அறியேன். நான் தரிசித்து நடப்பவன் அல்ல, நான் விசுவாசித்து நடப்பவர்கள். காணப்படுகிறவளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறோம் என்று. அதை நாங்கள் இருதயத்தில் விசுவாசித்து வாயில் பேசுகிறோம் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, அவருடைய மனநிலை எப்படி இருந்தது? கிறிஸ்துவுக்குள் இருப்பவராக. ஐம்புலன் உணர்வுகளால் வரும் எண்ணங்களை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. He was not moved by his feelings, he was moved by what God says. God says you are in Christ. நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாய். கிறிஸ்துவுக்குள். இது ரொம்ப தெளிவாய் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால், நான் இருக்கிற ஊழியத்தின் தலைவர் சகோதரர் எசேக்கியா பிரான்சிஸ் அவர்கள் எழுதிய கிறிஸ்துவுக்குள் நீ யார் என்பதை அனுதினமும் உன்னை பார் என்று 365 நாளுக்கு எழுதியிருக்காரு. பட் சாதாரண இந்த டெய்லி டிவோஷனே இல்ல. ஒவ்வொரு நாளையும் நீங்க எடுத்து படிக்க வேண்டுமோ ஆழமான சத்தியம் அதில் இருக்கும். சாதாரண மனதில் அப்படி ஓவர் ரீட் பண்ணிட்டு போறதுக்கு அது கிடையவே கிடையாது. இன் கிரைஸ்ட். ஏன்? ஆவியானவருடைய இருதயத்திலே அந்த பாரத்தை கொடுத்து எழுத வைத்தார். பழைய ஏற்பாடு ஆதியாகமத்திலிருந்து அதை எடுக்கிறார். அதை கம்பேர் பண்ணி, அதாவது பழைய ஏற்பாடுல ஆதாமை சிருஷ்டித்த பொழுது மனிதனை எவ்வாறு சிருஷ்டித்தார், இப்போ புது சிருஷ்டியோடு அதை கம்பேர் பண்ணி எழுதுகிறார். புது சிருஷ்டிக்கு எவ்வாறு அவர் பரிபூரண ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருக்கிறான் என்பதை கிறிஸ்துவுக்குள் வைத்து காண்பிக்கிறார். அதாவது புது சிருஷ்டியின் படம் என்ன என்பது தேவனுடைய இருதயத்தில் இருந்தது. அந்த படத்தை தான் கிறிஸ்துவுக்குள் வைத்து நமக்கு காண்பிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் வைத்து நாம் எப்படி இருக்கிறோம் என இன்னொரு விதத்துல சொல்ல போனா, இயேசுவானவர் பிதாவை வெளிப்படுத்தினார் சுவிசேஷத்துல. இன்னொரு விதத்துல இயேசுவானவர் இந்த புது சிருஷ்டியின் சாயலை வெளிப்படுத்தினார். அதாவது மனுஷ சாயல், மனிதனை நம்முடைய சாயலில் சிருஷ்டிப்போம் என்று சொன்னாரு. அந்த மனிதனுடைய சாயல் என்ன என்பதை இயேசு அங்க வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கணும். இப்போ இந்த நிருபங்களில பவுலடிகளார் அதை ஏன் அவருடைய திருமுகத்தை தரிசித்தவர், திருவாய்மொழியை கேட்டவர், அவருடைய உள்ளத்தை பார்த்தவர், தேவனுடைய இருதயத்திலே விசுவாசி எப்படி இருக்கிறான் அந்த படத்தை பார்த்து ஆவியானவர் அந்த படத்தை நமக்கு வரைந்து கொடுக்கிறார். அதில் முதலாவதானதே கிறிஸ்துவுக்குள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5:17 நாம் அதை வாசிக்கிறோம். அப்ப பாருங்க, ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார், நாம் புது சிருஷ்டி. நான் ஏன் இதை சொல்ல வரேன்? அந்த முக்கியமான சத்தியம், ஒரு மனிதன் தன்னை பற்றி எப்படி நினைக்கிறானோ அப்படிதான் வாழ்வான். நான் இந்த பூமியில வாழுகிற சாதாரண மனுஷன் நீங்க பார்க்கிற வரைக்கும், நினைக்கிற வரைக்கும், அந்த மனநிலை இருக்கிற வரைக்கும் சாதாரண வாழ்க்கை தான் வாழ்வீங்க. 3ஆம் வான அனுபவம் முடியாது. 3ஆம் வானம் அனுபவம் வேண்டுமானால் போல் சொல்றல, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள்.
இந்த மூன்றாம் வானம் அனுபவம் பெற வேண்டுமானால் மனம் புதிதாக வேண்டும். உலக எடுத்து போட வேண்டும். எப்படி? அதுதான் இங்க சொல்லிக் கொண்டு இருக்கிறார். உலக எண்ணம் சொல்லுகிறது, நான் சாதாரண மனிதன், வித்தியாசமே இல்லை. பக்கத்து வீட்டுக்கார கிறிஸ்துவை அறியாதவன், ரட்சிக்கப்படாதவன், அவனுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லை. இது ஐம்புலன் உணர்வுகளால் பிசாசு அநேக நேரங்களில் நம்மை வஞ்சிக்க பார்க்கிறான். ஆனா தேவன் சொல்லுகிறது என்ன? நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாய். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ பரலோகத்தில் இந்த உலகத்திற்குரியவன் அல்ல. ஆண்டவர் அப்படித்தானே சொல்றாரு. யோவான் 17, 14, 16 வசனங்களை வாசித்து பாருங்க. நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. We don't belong to this world. We belong to a different world. இருளின் அதிகாரத்தில் நாம் இல்ல. இருள் நம்மை ஆளுகை செய்வதற்கு. இருள் என்றால் பிசாசின் கிரியைகள் எல்லாமே, வியாதி, பாவம், சாபம் எல்லாம் பிசாசின் கிரியைகள். நாம் இருக்கிறது ஒளியின் அதிகாரம், ஒளியின் ராஜ்யம். பிசாசின் ராஜ்யம் அல்ல, தேவகுமாரனுடைய ராஜ்யம். காரணம் கிறிஸ்துவுக்குள். மனநிலை மாற்றப்பட வேண்டும். மனநிலை மாற்றப்படாமல் மூன்றாம் வானம் அனுபவம் சாத்தியமாகாது. எவ்வளவுதான் சத்தியத்தை மனப்பாடம் பண்ணி மூளை அறிவில் வைத்திருந்து போய அது வெளிப்பாடாக வரும் பொழுதுதான், விதத்துல சொல்ல போனா, it will become dominant. எந்த எண்ணம் டாமினண்டா கை மேலோங்கி இருக்கிறதோ அந்த எண்ணத்தை தான் நாம் வாழுவோம். இப்ப இருக்கதெல்லாம் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து உலக காரியங்களை பார்த்து உலக காரியங்களை கேட்டு, இதெல்லாம் உனக்கு முடியாது தம்பி, அப்படிதானே? இது உலக எண்ணம், இது முடியாது, இது தேவனால தான் மாத்திர முடியும். அடிக்கடி நம்ம வாயிலே சொல்லிடுறோம், இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களால் கூடாத காரியம் ஏன்? யூ ஆர் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவால முடியாது ஒண்ணு இருக்கா? இல்லையா? அப்ப எப்படி உங்களால முடியாதுன்னு சொல்ல முடியும்? அந்த மனநிலையை சர்வ சாதாரணமாய் நாம் ஏற்றுக்கொண்டோம். உலகத்திற்கு ஒத்த வேஷம். அந்த உலகத்தை அததான் அங்க 2 கொரிந்தியர் 10 சொல்றாரு. எங்களுடைய போராயுதங்கள், அந்த போராயுதம் அவர் போயிட்டு இப்படின்னு சொல்லல, பிசாசோட நாங்க போராடுறோம்னு சொல்றாங்களே வார்ஃபேர், அந்த வார்ஃபேர் அங்க அவர் சொல்ற, விரோதமாக எழும்புகிற எந்த எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுத்துகிறோம். கிறிஸ்துவின் எண்ணத்திற்கு, கிறிஸ்துவின் எண்ணம் தான் இங்க சொல்றாரு. அந்த படத்தை தான் இங்க காண்பிக்கிறாரு. கிறிஸ்துவுக்குள் நீ இருக்கிறாய். இந்த படம் வர வேண்டும், இந்த எண்ணம் வர வேண்டும். எந்த சவாலாய் இருந்தாலும், எந்த சூழ்நிலையாய் இருந்தாலும் அதை மேற்கொள்வதற்கு இந்த மனதின் எண்ணம் தான் முடியும். இதை தவிர்த்து there is no other war. வார்ஃபேரே கிடையாது. பிசாசு மனிதர்களை டைவர்ட் பண்ணதான் அவைகளை கொண்டு வருகிறான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறது என்ன? மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், உலகத்தின் எண்ணங்களால் உங்கள் எண்ணங்கள் இருந்தால் உலகத்தாரை போல்தான் வாழ்வீர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? சாதாரண வாழ்வீர்கள். தேவ திட்டம் சாதாரண மனிதர்கள் அல்ல, தேவர்களாக வாழ வேண்டும். ஏன் வாழவில்லை? உன் மனநிலை மாற்றப்படவில்லை. மனநிலை அதான் ஆரம்பிக்கும் பொழுது முதல் பாயிண்ட் அதான் சொல்றாரு. எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் என்றுதான் ஆரம்பிக்கிறாரு.
இந்த அதிகாரம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா திரும்ப 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 இன் கிரைஸ்ட் வருவதை பார்க்கும் பொழுதெல்லாம் ஒவ்வொன்றிலும் ஒரு சத்தியத்தை சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியினால் மூன்றாம் வானம் அனுபவம் சாத்தியம். நீ சாதாரண மனிதனாய் வாழ மாட்டாய். நீ தேவனாக, தேவனை பிரதிபலிப்பவனாக, தேவ ராஜ்யத்தை காண்பிப்பவனாக வாழ்வாய் என்பதை தான் கிறிஸ்துவுக்குள் வைத்து காண்பிக்கிறார். உன் மனநிலை இங்க இந்த இதுல ஃபுல்லா பாத்தீங்கன்னா, அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த நிருபத்தின் மைய கருத்தாகிய எபேசியர் 4 என்ன சொல்றாரு? எல்லார் மேலும் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர் என்று சொல்லுகிறார். அதை எடுத்து வேணா நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எபேசியர் 4:6 எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். நீங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர் என்று சொன்னார். இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, எல்லோருக்கும் ஒரு தேவன் உண்டு, பிதா உண்டு. அவர் எல்லார் மேலும் இருக்கிறார். சந்தேகமே இல்லைங்க. ஆணித்தரமாக சொல்லுகிறார். மறுபடியும் ஒவ்வொருவர் மேலும் இருக்கிறார். வரம் பெற்ற ஊழியன் என்றே சொல்லவில்லை. எல்லார் மேலும் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். அததான் கொலேசியர் நிருபம் இதோடைய பார்லல் சொல்றல, அங்க 3:11 அததான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாவுமானார். கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாவுமானார். அதே 1 கொரிந்தியர் வந்தீங்கன்னா அங்க 29 இருந்து வாசித்தீங்கன்னா 31 வரைக்கும் அங்க என்ன சொல்றாரு? பிதாவாகிய தேவன் நம்மை மறுபிறப்பிலே கிறிஸ்துவுக்குள் வைத்து விட்டார், இணைத்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் என்ற பதத்தின் அர்த்தம் என்ன? we became one with him. அப்படிதானே? கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவர்கள். கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டதை தான் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்து நமக்குள் என்று சொல்லுகிறார். அதனாலதான் அங்க என்ன சொல்றாரு? கிறிஸ்துவே நமக்கு ஞானமானார். மனநிலை என்ன இருக்குது? என்ன ஞானம் இல்லைங்க, எனக்கு புத்தி இல்லைங்க, அப்படிதாங்க நான் செஞ்சிடறேன். அப்படியா இருக்கு? அது உங்க இருதயத்தின் உலக எண்ணம். அந்த எண்ணத்தை தூக்கி போடுன்னு தான் சொல்றாரு. அந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும் வாயில அதுதான். ஏன்? உன் இருதயத்தின் எண்ணன்றத உன் வாயில தான் பார்க்க முடியும். நீ என்ன உன்னை பத்தி நினைக்கிற அறியணும்னா நீ பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி ஒரு நாள் கேட்டுப்பாரு. அதுதான் நீ உன்னை பத்தி நினைக்கிறது. நாம் பேசுவதெல்லாம் இருதய நினைவுகளை நாம் பேசுகிறோம். ஏன்? அவை உலகத்திலே இருந்து அவைகளை கேட்டு அந்த எண்ணங்களால நிரப்பப்பட்டிருக்கிறது. அதை தூக்கி போட சொல்றாரு. தேவ எண்ணங்களால் மாற்ற சொல்லுகிறார். எக்ஸ்சேஞ்ச், எக்ஸ்சேஞ்ச். யூ cannot change yourself. நீ உன்னை மாற்றவே முடியாது. ஆண்டவர் அதனாலதான் என்ன சொல்றாரு? எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கன்றார். எக்ஸ்சேஞ்ச், எக்ஸ்சேஞ்ச் த கரன்சி என்று சொல்லுகிறார். உனக்கு இருக்கிறத தூக்கி போட்டு என்னுடைய எடுத்து வைத்துக் கொள்கின்றார். அதற்குத்தான் தேவ வார்த்தை கொடுக்க. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு? நம்முடைய பாவத்தை எடுத்து நீதியை கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் எல்லாமே நமக்கு அவருடையதெல்லாம், கிறிஸ்துவுக்குரியதெல்லாம் நமக்குரியதாக்கி விட்டார். அதனாலதான் அங்க என்ன சொல்றாரு? முடிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்துல, கிறிஸ்துவே ஞானமானார், கிறிஸ்துவே மீட்பானார், கிறிஸ்துவே பரிசுத்தமானார், கிறிஸ்துவே நீதியானார். இந்த மனநிலை தாங்க வெற்றியின் வாழ்க்கைக்கு. அததான் இங்கேயும் சொல்றாரு. அதனாலதான் என்ன, எபேசியில் உள்ள விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு என்று சொல்லுகிறார். எந்த நாளிலே நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வந்தீர்கள்? மறுபடியும் பிறந்த நாளிலே. மறுபடியும் பிறந்த நாளிலே கிறிஸ்துவுக்குள் வந்தபடியினால் பாவி என்ற உங்களுடைய அடைமொழி தூக்கப்பட்டு பரிசுத்தவான் என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. இப்ப நீங்க யாருங்க? உயிருள்ள பரிசுத்தவான். நான் ஏன் உயிருள்ள பரிசுத்தவான்ற?
மறுபடியும் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள். ஏன் சபை பாரம்பரியத்துல மரித்தவர்களுக்குத்தான் இந்த செயின்ட் பட்டம் கொடுப்பாங்க, பரிசுத்தவான் பட்டம். சில சபையில அதாவது அவங்க மரித்த பிறகு அவங்க வாழ்க்கையில ஒழுங்கா வாழ்ந்திருக்காங்களான்லாம் பார்த்து அவங்க கிரியையை பார்த்து அவன் மினிமம் 2 அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள் செஞ்சிருக்கானா, அது மாதிரி நிறைய நாம்ஸ் வச்சிருக்காங்க. அதை பார்த்து அதுக்கப்புறம் டிக்ளேர் பண்ணுவாங்க இஸ் செயின்ட்னு. எப்போ? செத்த பின்பு. ஆனா ஆண்டோடைய பார்வையிலே வேதத்தின்படி நாம் ஒவ்வொருவரும் உயிருள்ள பரிசுத்தவான்கள், உயிருள்ள பரிசுத்தவான்கள். நாம் மறுபடியும் பிறந்த நாளிலே பழுது இல்லாத, அப்படித்தானே சொல்றாரு, பழுது இல்லாத நம்மை பரிசுத்தவான்களாக அவர் மாற்றிவிட்டார் என்று சொல்லுகிறார். அந்த 4ஆம் வசனம் அது ரொம்ப தெளிவாய் சொல்றாரு பாருங்க. அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லவர்களாய் இருப்பதற்கு உலகத்திற்கு முன்பே நம்மை அவர் தெரிந்து கொண்டார். ஏங்க, கிறிஸ்துவே நம் பரிசுத்தமானார். இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் அவர் ஆக்ஷன்ஸ். It is based on the works done by Jesus Christ on the cross. கிறிஸ்துவின் கிரியையினாலே, ஒரே பலியினாலே. அழகா சொல்லுவாரு. எபிரேயர் நிருபத்துக்கு வந்தீங்கன்னா, எபிரேயர் நிருபத்து 10ஆம் அதிகாரத்துல எபிரேய ஆக்கியோன் நாங்க சொல்லுவதை நாம் பார்க்கலாம். எபிரேயர் 10:10 பாத்தீங்கன்னா, 10:10 10:14 மட்டும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்க அதுக்கப்புறம் மீதியை வாசித்து பாருங்க. 10:10 பாருங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரு தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். கிரியையினாலயா? கிரியையினாலயா? அவருடைய கிரியையினாலே. கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரு தரம் பலியிடப்பட்டதினாலே நாம் பரிசுத்தமாக்க. மனதை மாற்றுங்க. கிரியையினால உங்க கிரியை காமிச்சு காமிச்சு நீங்க பாவி என்று சொல்லுவான். ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ கிரியையினால பாவி அல்ல, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இயேசு செய்த கிரியையினாலே நீ பரிசுத்தவான் என்று சொல்லுகிறார். ஒரே பலியினாலே. 14ஆம் வசனம் பாருங்க. பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பரிசுத்தத்திலே பூரணப்படுத்தி இருக்கிறார். ஏன் பரிசுத்தில பூரணம்? கிறிஸ்துவின் பரிசுத்தமே உங்க பரிசுத்தம். கிறிஸ்துவை பற்றிய உண்மையெல்லாம் உங்களை பற்றிய, நீங்க இருப்பது கிறிஸ்துவுக்குள். உங்கள் ஆவியும் கிறிஸ்துவின் ஆவியும் ஒன்றாக இணைந்து விட்டது. இப்ப நீங்க யார் என்று பார்க்க வேண்டுமானால் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். கிறிஸ்து எப்படி இருக்கிறார் அப்படிதான் நீங்க இருக்கீங்க. அதனாலதான் அங்க யோவான் அப்போஸ்தலன் கூட என்ன சொல்றாரு? 1 யோவான் 4:17 அவர் இருக்கிற வண்ணமாகவே. ஏன்? அவரோடு இணைக்கப்பட்டபடியால், உன் கிரியையினால் அல்ல. இது சத்தியம், சத்தியம், சத்தியம். இந்த சத்தியம் அனுபவமாக வேண்டுமானால் மனநிலை மாற வேண்டும், மனதின் எண்ணங்கள் மாற்றப்பட வேண்டும். அதனாலதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், சேட்டன் இஸ் வெரி மச் போக்கஸ்ட். ஆனா விசுவாசிகள் அந்த போக்கஸ் இல்ல. விசுவாசியில போக்கஸ்ல சிதற விட்டான். நம்முடைய போக்கஸ் எல்லாம் எண்ணங்கள் தேவன் மேல், தேவ வார்த்தை மேல் இருக்க வேண்டும் என்று இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு இதை செய்யணும், அதை செய்யணும், எதையுமே நீ செய்ய வேணும்னு அவர் சொல்லிட்டாரு. எல்லாமே நான் செய்து முடித்துட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்போ நான் செய்து முடித்தபடினால நீ என்னவா இருக்கிறாய்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடினால் நீ யார்? கிறிஸ்துவுக்குரியதெல்லாம் உனக்குரியது. அப்ப அவையெல்லாம் என்ன? கிறிஸ்து செய்ததையெல்லாம் நீ செய்ய முடியுமே, அது உன்னுடையது என்று
அதை பார்த்து பார்த்து கேட்டு 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 நினைத்து நினைத்து பேசி பேசி உன் எண்ணங்களை மாற்ற சொல்லுகிறார். அப்படிதானே? ஆவியின் சிந்தை என்றால் தேவ வார்த்தை ஆவியாயிருக்கிறது. தேவ வார்த்தை சொல்லுகிறது. என்ன சொல்றாரு? எபேசுவில் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறார். உங்க ஊரை போட்டுட்டு உங்க பெயரை போட்டு கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற என்ற சிந்தையினால் உங்கள் மனம் மாற்றப்பட வேண்டும், எண்ணங்கள் மாற்றப்பட வேண்டும். வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் இந்த ஒரு சத்தியம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்ற மனநிலை, மைண்ட் செட், கண்ணோட்டம், மனதின் கண்ணோட்டம், பர்செப்ஷன் ஓடு நாம் ஒவ்வொரு காரியத்தையும் அவ்வாறு செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அதனாலதான் பிசாசு நான் சொன்ன இந்த மாம்ச சிந்தை மரணம் உங்களுக்கு வருவதற்கு கார்னலி மைண்டட், உலக சிந்தை இஸ் டெத். அப்படிதானே? அதனாலதான் 1 கொரிந்தியர் 3:1 சொல்றாரு, இன்னும் மனுஷ மார்க்கமாய் நினைக்கிறீர்களே, யூ ஆர் நாட் மியர் மென். அப்போ நீங்க கிறிஸ்துவுக்குள், அதை சொல்லிட்டு தான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வரும்போது 3 சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நீங்க யாருன்னு தெரியாதா? கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், ஆவியானவர் வாசம் பண்ணும் வாசஸ்தலமாய் இருக்கிறீர்கள். ஏங்க சொல்றாரு? அவங்க எண்ணங்கள் எல்லாம் மனித எண்ணமா இருந்தது. அதனாலதான் அவங்களுக்குள்ள வாக்குவாதம், பிரிவினை வரும் பொழுது அவர் சொல்றாரு, வாக்குவாதம் பண்ணாதீங்கடான்னு சொல்லல, உங்களுக்குள்ள பிரிவினை இருக்கக்கூடாதுன்னு அவர் போதிக்கல. நீங்க யாருடா கொரிந்தியரை பார்த்து சொல்றாரு. நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, பாவம் பண்ணிட்டீங்க, செய்யாதீங்கன்னு சொல்லல. நீங்க இந்த தப்பு பாவம் செய்தாலும் நீங்க யார் என்பதை பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய ஆலயம், தேவ ஆவியானவர் வாசம் பண்ணும் வாசஸ்தலம். இதை அறியீர்களா? பவுல் அன்று அவர்களை பார்த்து கேட்ட கேள்வியை தான் நாம் இன்று நம்முடைய ஆவி மனிதனோடு பேச வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம வாயை திறந்து என்ன பேசணும்? நீ யாருன்னு உனக்கு தெரியாதா? நீ யாருன்னு உனக்கு தெரியாதா? நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாய். நீ எங்க இருக்கிறன்னு உனக்கு தெரியாதா? நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாய். நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாய். உலகமும் பிசாசும் அதன் எண்ணங்களை கொண்டு வரும் பொழுதும் நாம் பேச வேண்டியது, நமக்கு நாமே பேசுவது மாத்திரமல்ல, எழுதி இருக்கிறது. அவன் எப்படி சண்டை போட வரான்? எண்ணங்கள் மூலம்தான். அவர் ஃபைட் இஸ் ஒன்லி இன் த மைண்ட். பிசாசு வேற எந்த பகுதியிலும் தொட முடியாது. மனதின் மூலமாக தான் அவன் உள்ள வர முடியும். உங்க சரீரத்தை தொட வேண்டுமானால் மனதை பிடிக்க வேண்டும். அவன் மனதை பிடிக்க வேண்டுமானால் அவனுடைய எண்ணத்தை அவன் போடும் பொழுது அது உலக எண்ணம் உங்களுடைய எண்ணமாக நினைக்க வைத்து அதை பேச வைப்பான். அதை பேசும்போது அதை நாம் பிடித்துக் கொள்ளுகிறோம். அதை நாம் பிடித்துக் கொள்ளுகிறபடினாலே அவன் நம் மனதை பிடித்துக் கொள்ளுகிறான். ஏன் சரக்கு ஒன்று இருக்குடா, அப்படிதானே? இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொன்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தின் அதிபதி தான் பொண்ணு வெள்ளிக்கெல்லாம் அதான் ஏன்ட்ட பொண்ணு வெள்ளியில அப்படியே சொன்னார். அப்படிதான் சில பேர் சொல்லிட்டு அலைகிறாங்க. அப்படி அவர் சொல்லல. அவனுடைய எண்ணங்கள் ஒன்றுமே என்னிடத்தில் இல்லை. நான் பிதாவின் சித்தம் செய்ய வந்தேன். பிதாவுக்கு சித்தமானதையே நான் செய்கிறேன். அவர் என்னை என்ன நோக்கத்திற்கு அனுப்பினாரோ அதை நான் கேட்கிறேன், அதையே நான் பேசுகிறேன், அதையே நான் செய்கிறேன். டோட்டலி அதே எண்ணத்தில் இருந்தார், அதையே பேசினார், அதையே செய்தார். அதனால்தான் சொல்றாரு, என்ன சொல்றாரு? இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான்,
அவனுடைய எண்ணங்கள் ஒன்றுமே என்னிடத்தில் இல்லை. அவன் என்கிட்ட நெருங்க கூட முடியாது. நம்ம சொல்ல முடியுமா? ஏன்? எண்ணங்கள் பிதாவின் எண்ணங்களாக நமக்கு காணப்பட வேண்டும். இப்ப பிதாவின் எண்ணங்களை தான் இந்த எபேசு நிருபத்துல அவருடைய திருவாய் மொழியை கேட்டு அவரை தரிசிக்கும் பொழுது அவருடைய உள்ளத்தை அறிந்து, அவருடைய உள்ளம் என்று சொல்லும் பொழுது உள்ளத்தின் எண்ணங்கள், அததான் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்ற மனநிலையிலிருந்து ஒவ்வொரு காரியத்திலும் நாம் பேச வேண்டும், வாழ வேண்டும், செயல்பட வேண்டும். இதற்கு எதிராக வாயில ஒரு பேச்சும் வரக்கூடாது, ஒரு செயலிலும் ஈடுபடக்கூடாது. எதை செய்தாலும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்ற நிலையிலே செய்ய வேண்டும். அந்த மனநிலையை நாம் தான் கல்டிவேட் பண்ண வேண்டும். எல்லாருக்கும் 3ஆம் வானம் அனுபவம் வேண்டும் என்ற ஆசை உண்டு. ஆனா இந்த 3ஆம் வானம் அனுபவம் வேண்டுமானால் மனதின் எண்ணங்களை மாற்ற வேண்டும். இந்த மனதின் எண்ணங்களை மாற்ற வேண்டுமானால் வேதத்தை தியானம் பண்ண வேண்டும். வேதத்தை தியானம் பண்ணுகிறது என்று சொல்லும் பொழுது தொடர்ந்து கேட்பது. எப்படி? வாயில பேசி இது உன் வாயை விட்டு பிரியாது இருக்க வேண்டும் அப்படின்னு என்ன, அது உங்க காதை விட்டு ஏன் அதே தானே பேசிட்டு இருக்கீங்க, அதுதானே இருதயத்துக்குள்ள போகுது. எவ்வளவு தூரத்துக்கு இருதயத்துக்குள்ள போகணும், அதையே பார்த்து கொண்டிருக்கீங்க. எப்போ அத படம் பிடித்து பாக்குறீங்க, பேசும் பொழுது என்ன ஆகுது, ஒரு படம் உண்டாகிறது. அப்ப எல்லாம் அது உன் கண்களை விட்டு பிரியாது இருக்க வேண்டுமானால் பேச வேண்டும். அப்ப ரொம்ப முக்கியமானது எதுதான்? உன் வாயின் வார்த்தைகள் தான். வாயின் வார்த்தைகள் தான் உன் இருதயத்தின் எண்ணங்களை நிர்ணயிக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் வாயை விட்டு பிரியாது இருக்க இரவும் பகலும் தியானமாய் இருப்பாயாக. அங்க நீதிமொழியில் வரும்போது, மகனே வார்த்தைகளை கவி, செவியை சாய், அது உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக. இருதயத்தை அப்படின்னா இருதயத்து வந்து என்ன, let it become dominant in your thought. இருதயத்தின் நினைவுகள், இந்த வேத வசனத்தின் நினைவுகள் டாமினன்ட் அப்படின்னு என்ன, மற்ற எண்ணங்கள் எல்லாம் அமுக்கி போடுற அளவுக்கு இட் should be dominant. அந்த அளவுக்கு நீ தியானம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். எப்ப டாமினன்ட் ஆகுது? வியாதி வருது, அது இந்த வியாதி அந்த வியாதி இப்படி அப்படி உலக எண்ணங்கள் வருது. ஆனா இது ஏற்கனவே இம்ப்ளான்டட் இன் மை ஹார்ட். என்ன? வியாதியை உனக்கு வர பண்ணேன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர். இது என் மனதை அப்படியே மாற்றி எண்ணங்களாக இருக்கிறது. அவருடைய தழும்புகளால் குணமானவன் வியாதியோடு இருக்கிறேன் என்று சொல்லுவதில்லை. அது என் கூடாரத்தை அணுகுவதில்லை. என் அலங்கத்துக்குள்ளே சுகம் இருக்கும். ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பேன். இந்த எண்ணங்கள் இருதயத்தின் மையத்திலே காத்து கொள்ளும் பொழுது it will become dominant. அப்படிதானே? இருதயத்தின் நினைவுகளாய் அவைகள் மாறுகிறது. மற்ற எண்ணங்கள் என்ன? வியாதியின் அறிகுறிகள் காணப்படும் பொழுது கூட என்ன சொல்றீங்க? அந்த எண்ணம் டாமினேட்டாக வாயில் இருந்து வரும். இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்க வேண்டுமானால் விசுவாசம், அதுதானே நம்ம சொல்றோம், இல்லாத வேலை இருக்கிறது போல் அழைக்கிற, அது இருதயத்தின் எண்ணமா இருந்தா தான் முடியும். ஒரு மனிதன் எப்படி நினைக்கிறானோ அப்படிதான் வாழ முடியும். உன் இருதய விசுவாசம் என்னமோ அதன்படிதான் நீ வாழ்வ. அததான் ஆண்டவர் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார். அப்போ இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியத்துல உங்களுக்கு திரும்பவும் போக்கஸ் பண்றேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் இருப்பவர்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள் இருப்பவர் என்ற சத்தியம்
பிரதானமான சத்தியம் இந்த எபேசு நிருபத்துல பிரதானமான சத்தியம் என்னவென்றால் கிறிஸ்துவுக்குள். அவர் எனக்குள், அதுதான் 4:6 படிச்ச அவர் எனக்குள். அப்ப அந்த கிறிஸ்துவுக்குள் என்று சொல்லும் பொழுது திரியேக தேவனை குறித்து அவர் சொல்லுகிறார். அதுல நீங்க குழம்பி போகக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் என்று நீங்க வரிசையா பார்த்துக்கிட்டே இந்த அதுல போனீங்கன்னா 3 அதிகாரத்துல திரும்ப திரும்ப அதை தான் சொல்லுவார். இது நம்முடைய கண்களை திறப்பதற்கு. அதனாலதான் பவுல் சொல்றாரு, இந்த அப்போஸ்தல ஊழியர் எதற்கு கொடுத்தாரா? பாவ மன்னிப்பை பெற்று தேவனுடைய பிள்ளைகளாகும்படி. 26, 16, 18 படிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 26, 14 இந்த பையன் மனம் திரும்பும்படிக்கும் சுதந்திரத்தை யாரு மனம் திரும்பின பரிசுத்தவான்கள். ஏன் பரிசுத்தவான்கள்? மனம் திரும்பின நாளிலே கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டபடினாலே கிறிஸ்துவை பற்றிய உண்மை எல்லாம் அவர்களை பற்றிய உண்மை. இப்ப அவங்க யாருதான்? பரிசுத்தவான்கள். ஆனா பரிசுத்தவான்கள் அந்த நிறைய சுதந்திரம், ஒரு சுதந்திரம் பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்தை சுதந்திரிக்கும்படி அவர்கள் கண்களை திறக்கும்படி என்னை அனுப்பினார் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு சொல்றாரு உங்களை என்னையும் பார்த்து, நான் பவுல் மூலமா இதை எழுதினதே, நீ கிறிஸ்துவுக்குள் என்ற ஒரு சத்தியத்தை எழுதினதே, நீ பரிசுத்தவான், பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தை நீ அனுபவிக்க வேண்டும், பரிசுத்தவானின் ஐஸ்வர்யத்தை நீ அனுபவிக்க வேண்டும். அதுக்குதான் பவுலின் மூலமாக இந்த நிருபம் எழுதப்பட்டது, உன் கண்கள் திறக்கும் பொருட்டு. இது கண்களை திறக்க எழுதப்பட்டது. எப்ப கண் திறக்குது? இதை தியானிக்கும் பொழுது ஆவியானவர் வெளிச்சம் தருகிறார். இதை தொடர்ந்து கேட்கும் பொழுது, வாயிலே பேசி கேட்டு இருதயத்தின் எண்ணங்கள் மாற்றப்படுகிறது. அப்பொழுது அதை நாம் அனுபவிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் இத கொஞ்சம் ஆழமா யூ டேக் டைம் அண்ட் மெடிடேட். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படி, அப்படிதானே சொல்றாரு பவுல். நான் வேணா அதை எடுத்து பாக்குறேன். பவுல் பாருங்க, இவ்வளவு வெளிப்பாடு பெற்றவன், சாதாரண வெளிப்பாடு அல்ல. அப்படிதானே? ஆண்டவரோடு இருந்து ஆண்டவர் தெரிந்து கொண்ட 12 அப்போஸ்தலரை போல் கூட அல்ல. விரோதமாய் இருந்து வந்து பரிபூரண சபையை குறித்த வெளிப்பாடை பெற்றவன், புது சிருஷ்டியின் வெளிப்பாடை பெற்றவன். கிறிஸ்தவ வாழ்க்கையில் பவுண்டேஷன் அப்போஸ்தலர் உபதேசம் என்று சொல்லுகிறோமே, அந்த அப்போஸ்தலர் உபதேசத்தின் பவுண்டேஷனே கொண்டு வந்தது யாருதான்? பவுல் தான். அதனாலதான் அவர் அதை சொல்ல பாருங்க, 3ஆம் அதிகாரத்துல அப்பேற்பட்ட பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு அந்த நியாயப்பிரமாணத்தின் நீதியெல்லாம் சொல்லிட்டு, அதற்காக அல்ல, விசுவாசத்தினால் தேவனால் உண்டாய் நீதியை உடையவனாய் இருந்து, அந்த கடைசி போர்ஷனை தான் நான் உங்களுக்கு வாசிக்கணும்னு நினைச்சேன். கிறிஸ்துவுக்குள் நீங்க முழுசா தியானிங்க. இங்க என்ன சொல்றாரு பாருங்க, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படி. இதாங்க ஒரே அவருடைய வாழ்க்கையின் குறிக்கோள் எல்லாம். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு அவன் போக்கஸ் எல்லாம், என் நினைவு எல்லாம், என் சிந்தனை எல்லாம், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன். இதுதான் சீக்ரெட் ஆஃப் மை விக்டரி. It is a secret of my victorious Christian life. It is a secret of my holy. It's a secret of my overpowering ruling life. அதாவது என் வாழ்க்கையின் வெற்றி ரகசியம், பரிசுத்தத்தின் ரகசியம், சுகத்தின் ரகசியம், ஆளுகை செய்வதன் ரகசியம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்ற எண்ணத்தில் எப்பொழுதும் நான் காணப்பட வேண்டும். எப்பொழுதும் என்னுடைய எண்ணம் எல்லாம், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன். எந்த காரியம் யார் என்ன சொன்னாலும்
எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய்ன்னு சொன்னாரு. எப்ப முடியும்? உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதேன்னு சொன்னாரு. எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவேன்னு சொன்னாரு. எப்ப முடியும்? எப்ப முடியும்? நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்ற எண்ணம் மேலோங்கி கையோங்கி, அப்படிதானே? இட் பிகேம் டாமினன்ட். மீதி எண்ணெல்லாம் ஒண்ணுமே இல்லாம அவளை ஆளுகை செய்யத்தக்கதாக இந்த எண்ணம் என் மனது இருதயத்தை நிரப்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். நான் கிறிஸ்துவுக்குள், அததான் பவுலுடைய ஆம்பிஷனே சொல்றார். 1 பாயிண்ட் அஜெண்டா ஃபார் மீ. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு என் வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பவன், நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பவன். இந்த ஒரு எண்ணம் டாமினண்டா இருந்தா கிறிஸ்துவாக நாம் வாழ முடியும். ஏன்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் கிறிஸ்துவே எல்லாவுமானார். கிறிஸ்துவே எல்லாவுமானார். ஆட்டோமேட்டிக்கா அது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு இந்த எண்ணம் மேலோங்கி கையோங்கி காணப்பட அது நம்மை சார்ந்ததா இருக்கிறது. இது எல்லாமே அவர் செய்துட்டாருங்க. அவர் செய்யாததுன்னு ஒண்ணுமே இல்லை. இப்போ அந்த சிந்தை தான் நமக்கு காணப்பட வேண்டும். என்ன சிந்தை? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்ற சிந்தை. இதற்கு விரோதமான சிந்தை எல்லாம் மாம்ச சிந்தை. தேவ வார்த்தைக்கு விரோதமான சிந்தை எல்லாம் மாம்ச சிந்தை. அது மரணம். ஆவியின் சிந்தை, தேவ வார்த்தையின் சிந்தை என்னது? நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பவன். அது ஜீவனும் சமாதானமுமா. லெட் அஸ் பி ஃபோக்கஸ்ட். நம் கவனங்களை சிதற விடாதபடிக்கு எது பிரதானமோ அதன் மேலே கவனம் செலுத்துவோம். சத்துரு பிரதானமாய் உங்கள் மனதின் மேலே தனது கவனத்தை செலுத்துகிறான். உங்கள் மனதின் எண்ணங்களை சிதறடிக்க அநேக காரியங்களை கொண்டு வந்து அவன் அதுல போக்கஸ் பண்ணி இந்த கிறிஸ்துவின் எண்ணத்தை விட்டு உங்களை பிரிக்கிறான். கிறிஸ்துவுக்குள் இருப்பவன் என்ற எண்ணத்தை விட்டு. ஏன்? அவனுக்கு தெரிகிறது உன் எண்ணத்தின்படிதான் நீ வாழ்வ. நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்ற எண்ணத்துக்கு வந்துவிட்டால் கிறிஸ்துவாக தான் வாழ்வ. நீ சாதாரண மனிதன் என்ற எண்ணத்தில் இருக்கிற வரைக்கும் சாதாரண மனுஷனா தான் வாழும். You cannot live a supernatural life. You live a natural life. Yeah, your thoughts are natural. God's thoughts are supernatural, written in the book of the Bible. அந்த எண்ணங்கள் உங்கள் எண்ணமாகும். எந்த எண்ணம்? நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படி எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். I count them as dung அப்படின்னே சொல்றாரு. குப்பைன்னு இங்க போட்டிருக்காங்க, டங்குன்றார் பாருங்க. அவ்வளவு தூரத்திற்கு தேவ வார்த்தையினால் தன் எண்ணங்கள் மாற்றப்பட வேண்டும். தன் நினைவு எல்லாம், சிந்தனை எல்லாம் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன். எதை பேசினாலும் இந்த நினைவோடு பேசுகிறது. எதை செய்தாலும், எதை எதிர்த்தாலும் இந்த நினைவோடு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன், கிறிஸ்துவுக்குள். அதனாலதான் ஆரம்பிக்கும் போதே இந்த 3ஆம் வானம் அனுபவத்துக்கு அஸ்திபாரம், பவுண்டேஷன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்ற எண்ணம் உன் வாழ்க்கையிலே ஒவ்வொரு வினாடியும் காணப்பட வேண்டும். எந்த செய்தி வந்தாலும், என்ன காரியங்களை பார்த்தாலும் கேட்டாலும் உன் மனதுல அதை விட அதிகமாக டாமினண்டா இருக்க வேண்டியது என்ன? கிறிஸ்துவுக்குள். அதுக்கு ஒரு ரகசியம் என்ன வேதம் சொல்லுகிறது? எது உங்க வாயில காணப்படுகிறதோ அதுதான் டாமினண்டா இருக்கும்.
இப்போ இருதயத்துல ஒரு காரியம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த கம்ப்யூட்டர்ல நம்ம இந்த ஆன்லைன் பேங்கிங் டிரான்ஸ்ஃபர் பண்ணும் போதெல்லாம் ஓடிபி வரும். ஆனா அந்த ஓடிபிய பார்த்துட்டு நம்ம ஃபீட் பண்றதுக்குள்ள யாரா வந்து ஏதாவது பேசுனாங்கன்னா மறந்துடுறோம். ஏன்? அந்த கேட்கிற சத்தம் டாமினன்ட் ஆயிடுது. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? திரும்ப திரும்ப என் வாயில சொல்லுவேன். இது இவங்க சொல்றது என் காதுல விழுந்து மறந்துடக்கூடாதுன்றதுக்கு. ஏன்? இட் பிகேம் டாமினன்ட். நீங்க வாயில பேசுகிறது இருதயத்தின் எண்ணத்தை விட அதிகமாகிறது. அதனாலதான் வாயில பேசுறது முக்கியம்னு சொல்றோம். The more you say I am in Christ, I am in Christ, I am in Christ, it became dominant in you. நீங்க சொல்லுகிற காரியம்தான் இல்லடா இல்ல இல்ல நீ சாதாரண மனுஷன் என்று சொல்லுகிற எண்ணங்களை மேற்கொள்வதற்கு உன் சூழ்நிலையை பாரு. என்ன வித்தியாசம் இருக்கு உனக்கு அவனுக்கு? இது உலகத்தினாலே பிசாசு கொண்டு வருகிற பொய்ய. தேவன் ஒருவரே சத்தியபரன். அவருடைய வசனமே சத்தியம். வேற சத்தியம். அப்போ இந்த சத்தியம் டாமினன்ட் ஆக வேண்டுமானால் வாயில சொல்லணும். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன். திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க. Again and again you repeat it. I am in Christ, I am in Christ, I am in Christ. சரீர பிரகாரமாக இங்க இருக்கலாம். ஆவியிலே நான் யாருக்குள்ளதான் இருக்கேன்? கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கேன். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறனால நானும் கிறிஸ்துவ ஒன்றாய் இருக்கிறதுனால அவர் இருக்கிற வண்ணமாகவே நான் இருக்கிறேன். அவரை பற்றிய உண்மை எல்லாம் என்னை பற்றிய உண்மை. அவருடைய தகுதி என்னுடைய தகுதி. அவரே எனக்கு மீட்பானார். அவரே எனக்கு எல்லாவுமானார். எல்லாரிலும் எல்லாவுமானார். கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாவுமானார். சேலஞ்சஸ், கிறிஸ்துவே எல்லாவுமானார். கிறிஸ்து. அப்போ அந்த நினைவு சிந்தனையோடு காணப்பட வேண்டுமானால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்ற காணப்படும்படி எல்லா முயற்சிகளையும் நான் எடுத்துதான் ஆகணும். என்ன முயற்சி அது? தியானம். தியானத்துல வாயின் அறிக்கை தான். ஸ்பீக்கிங் டு ஒன் செல்ஃப் இஸ் மட்டரிங். பாண்டரிங் எண்ணத்துல நான் கிறிஸ்துவ சும்மா படுத்திருந்தாலும் என்ன நினைவு சும்மா பிசாசு அப்படி வந்து அட்டாக் பண்ணுவோம். ஆனா நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். வாயை திறந்து சொல்லும் பொழுது அதெல்லாம் ஓடும். இது டாமினன்ட் ஆகும். வாயை திறக்காம கிறிஸ்துக்குள்ள அப்படியே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. திடீர்னு திருப்பி அந்த எண்ணத்தை உள்ள கொண்டாந்துருவான். நீங்க அழகா இங்க வேத வசனம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறத பார்த்து கொண்டிருப்பீங்க. ஆனா வாயை திறந்து சொல்லும் பொழுது அந்த பக்கமே இருக்கு. there is power in the words you speak. நீங்கள் பேசுகிற வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. முதல்ல அதை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பேசுகிற வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. ஏன்? தேவ சாயலாக பேசுகிறவனாக மனிதனை சிருஷ்டித்தான். பேசுகிற சாயல் ஆளுகையின் சாயல். நம்ம எவ்வளவு பேசுறோமோ அவ்வளவு மனதின் எண்ணங்களை நாம் ஆளுகை செய்கிறோம். உலக எண்ணங்களை ஆளுகை செய்ய வேண்டுமானால் வாயில தேவ வார்த்தையை பேசிதான் ஆக வேண்டும். போக்கஸ்ட். மனதின் எண்ணங்களை மாற்றுவதில் கொஞ்சம் போக்கஸ். பிசாசு போக்கஸ் பண்றாங்க. அவனுக்கு தெரியுது உன் எண்ணத்தை பிடிச்சுதான் உன் வாழ்க்கை அப்படிதான் இருக்கணும். நம்ம ஏங்க போக்கஸ் பண்ணக்கூடாது? நான் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள். என் எண்ணம் எல்லாம், என் நினைவு எல்லாம், என் சிந்தனை எல்லாம், என் பேச்சு எல்லாம், செயல் எல்லாம் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன். அந்த இடத்துக்கு தான் தேவன் நம்மை கூப்பிடுகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த 3ஆம் வானம் அனுபவத்துக்குள்ளாக நாங்கள் வாழ்வதற்காக எபேசு நிருபத்தை பவுலின் மூலமாக உம்முடைய இருதயத்தை எங்களுக்கு படமாக வரைந்து கொடுத்தீங்க ஆண்டவரே. இந்த காலை வேளையில கூட ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு கொடுத்த படம் எல்லாம் நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் உன்னதங்களிலே உம்மோடு கூட வீற்றிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் உம்மை பற்றிய உண்மையெல்லாம் எங்களை பற்றிய உண்மை.
நீர் இருக்கிற வண்ணமாகவே நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில தொடர்ந்து இவைகளை நாங்கள் பேசி 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 பேசுவதின் மகத்துவத்தை புரிந்து எங்கள் எண்ணங்களை உம்முடைய எண்ணமாக, உம்முடைய திரு உள்ளத்தில் உள்ள எண்ணமாக எங்கள் எண்ணங்களை மாற்றி அமைக்க நீங்க கொடுத்த படத்தை நாங்கள் பார்த்து பார்த்து அந்த சாயலாக மாற, அதன்படி நாங்கள் வாழ, மூன்றாம் வானம் அனுபவம் சர்வ சாதாரணமாய் எங்களுக்கு காணப்பட ஆவியானவர் எங்களுக்கு இந்த பகுதியில பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும். சத்துரு எவனை விழுங்கலாம் என்று எங்கள் மனதை பிடிக்கத்தான் அவன் போக்கஸ் பண்றான். நாங்க எவ்வளவு தூரத்திற்கு எங்க மனதை மறுரூபமாக்குவதற்கு போக்கஸ் பண்ண வேண்டும் என்ற ஒரு முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.